ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்ணுகளை மூடுங்கள். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரத்தில் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் எடுத்து வருகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. குடும்பங்களில் தெய்வீக சுகம் உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் கிரியை பண்ணட்டும் ஆண்டவரே. சத்ருவினுடைய சகல தந்திரங்களும் முறியடிக்கப்படட்டும். ஒரு அற்புதம் குடும்பங்களில் நடக்கட்டப்பா. உருவாக்குற எல்லா விதமான தந்திரத்தின் கட்டுகளும் குடும்பங்களை விட்டு விலகுவதாக. வியாதிகள் மாறட்டும், பிரயாசங்கள் மாறட்டும், நிந்தனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. துன்பங்கள், பாடுகள், மலை போல வருகிற துன்பங்கள் மாறட்டும். அற்புதம் நடக்கட்டப்பா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்கள் கிரியை பண்ணட்டும். தலைமுறைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். படிப்பறிவு சம்பந்தமாய் ஞானம் உண்டாகட்டும். +2 10ஆம் கிளாஸ் பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிதான இரக்கம் தலைமுறைகளில் தொடட்டும். புத்தி ஞானம் இரக்கம் தலைமுறைகளுக்கு கொடுங்கப்பா. அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியோடு வேதனையோடு பாரப்படுகிற நபர்களுடைய சரீரத்தில் உயர்த்தெழும்பல் வல்லமை வெளிப்படட்டும். ஊழியர்கள் குடும்பங்கள், எல்ரேஸ் குடும்பங்கள், சபா விசுவாச குடும்பங்கள் சகலரையும் கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ரபன ஹல்கதரகன எல்லாவர் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ரிபனா ஹல்கமநாதர கனகத ரட்சமா நகந்தரா ரபனா ரிகல் துணி வைடக சியாதனா. ஆவியானவருடைய மகிமா இந்த அதிகாலை வேளையில் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீரை பொறுப்படுகிறதுக்காக தொடக்கம் முதல் முடிவு வரையும் ஆவியானவர்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய பெரிதான மகிழ்ச்சி இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொன்ன தேவனே, உம்முடைய பெரிதான கரம் குடும்பங்களோடு தலைமுறைகளோடு இருக்கட்டும். அற்புதமானவர் செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. அதிகாலை வேளையில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது முதல் வசனம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் புசிக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியின் சொல்லுகிறார். நஷ்டப்பட்டதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட காலங்களை தரப்போகிறார். நஷ்டப்பட்ட நன்மைகளை தரப்போகிறார். நஷ்டப்பட்ட சந்தோஷத்தை திருப்பி தரப்போகிறார். இழந்துட்ட சமாதானத்தை திருப்பி தரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நஷ்டப்பட்டோ அதெல்லாம் ஆவியானவர் திருப்பி தரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை முகாந்தரமாய் இந்த அதிகாலை வேளையில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். மகனே, மகளே, நீ உன் வாழ்க்கையில் இழந்துட்டதெல்லாம் வரும் நாட்களில் தேவன் திருப்பி தரப்போகிறார். விசுவசிக்கிறவங்க இருந்தால் இருக்கிற இருப்பில் இருந்து அந்நிய பாஷையோட தேவனை துதியுங்கள். இயேசு உங்களுக்கு நஷ்டப்பட்ட காலங்களை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட நன்மைகளை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட மகிழ்ச்சியை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட குடும்ப சமாதானத்தை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட பிள்ளைகளுடைய செழிப்பை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட கணவனுடைய செழிப்பை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட குடும்ப ஐக்கியத்தை திருப்பி தரப்போகிறார். நஷ்டப்பட்ட நன்மைகளை திருப்பி தரப்போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்டோம் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கூடிய சீக்கிரம் தேவன் திருப்பி தரப்போகிறார். விசுவசிக்கிறவங்க இருந்தால் அவன் செழிக்கும் அந்த வேதம் சொல்லி நாமத்தினாலே ஒரு வாட்டி வசனம் படிங்களா? நான் உங்களிடத்தில் அனுப்பினான் என் பெரிய சேனை. அதன் அர்த்தம் ஒரு பெரிய சேனையே. அல்லேலூயா. உங்களிடத்தில் நான் அனுப்பின ஒரு பெரிய சேனா.
சேனையாகிய வெட்டுக்கிளிகள் அநேக வருஷங்கள் உங்களுடைய நன்மைகளை தடைந்த வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், புசிக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவுகளை உங்களுக்கு ஆமென் திரும்ப அளிப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புகிறார்? உங்களுக்கு நஷ்டப்பட்ட எல்லாம் இயேசு திருப்பி தரப் போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, ஊழியர்களே, எல்டேஸ் குடும்பங்களே, சகோதரி தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நஷ்டப்பட்டதெல்லாம் இயேசு உங்களுக்கு திருப்பி தரப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்டதெல்லாம் இயேசு திருப்பி தர வரும் மணிக்கூறுகளில் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறார். இயேசு உங்களுக்கு அதை திருப்பி தரப் போகிறார். பிசாசு உங்களை வாழ்க்கையிலிருந்து திருடி எடுத்த எல்லா நன்மைகளை கர்த்தர் திருப்பி தரப் போகிறார். எத்தனை பேர் நம்புகிறார்? அதனுடைய அடுத்த வசனம் வந்து படிங்களா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, பாருங்களா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் என்ன செய்யும்? சாப்பிட்டு திருப்தி அடையும். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடையும் படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாக போகிறார். அடுத்த வருஷம் படி திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உண்மை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவா. உண்மை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவா. வழி துறப்பும் அதிசயம் நடந்திடுமே, கடலின் ஒரு வழி ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழி துறக்க போகிறார். ஒரு அதிசயம் நீங்கள் காண போகிறார். ஒரு அற்புதம் நீங்கள் காண போகிறார். உங்களுக்காக ஒரு புதிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இழந்திட்ட காலங்களே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திருப்பி தர போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல காலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரப்போகிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் உண்டு என்று நிரூபிக்கும் அளவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இழந்திட்ட நன்மைகளை, நஷ்டப்பட்ட காலங்களை, நஷ்டப்பட்ட சந்தோஷங்களை, நஷ்டப்பட்ட சமாதானத்தை, நஷ்டப்பட்ட நன்மைகளை, நஷ்டப்பட்ட பணத்தை, நஷ்டப்பட்ட சொத்துக்களை, நஷ்டப்பட்ட நகையை, நஷ்டப்பட்ட எல்லா விதமான நஷ்டப்பட்டு உங்களை கையில் நின்று நஷ்டப்பட்டதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும் நாட்களில் உங்களுக்கு திருப்பி தரும். ஹல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கேசுகள் பாரங்களால் பாரப்படுகிற சகோதரா, சகோதரி, தாய் தகப்பன்மாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நஷ்டப்பட்டு போன திவசங்கள், நஷ்டப்பட்டு போன வருஷங்கள், நஷ்டப்பட்டு போன மாசங்கள் உங்களுக்கு திருப்பி வர போகிறார். ரீமான ஹதுரக நகதியா. ஒரு நிமிஷம் எல்லாம் ஒரு வல்லேலுயா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பா, நஷ்டப்பட்ட காலங்கள் திருப்பி தாரும் ஐயா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தடசங்கள் மாறட்டும் அப்பா. இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறார், உங்களுக்கு நஷ்டப்பட்ட காலங்களே, நஷ்டப்பட்ட சமயங்களே, நஷ்டப்பட்ட திவசங்களே, நஷ்டப்பட்ட நன்மைகளே, நஷ்டப்பட்ட செழிப்பை கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில் நம்புகிறார்? நம்புறவன் செழிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல காலத்தை
உங்களுக்கு திருப்பி தரப் போகிறார். அதனுடைய அடுத்த வசனம் ஒன்று படிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் திருப்பி சொல்லுகிறார், என் ஜனம் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாது. சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, ஊழியர்களே, சபா விசுவாச குடும்பங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்காது. இந்த அதிகாலை வேளையில் ஒரு நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? நான் வெட்கப்பட்டு போகாது. அன்பு தாயாரே, நீ வெட்கப்பட்டு போகாது. தகப்பனே, நீ வெட்கப்பட்டு போகாது. பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போகாது. சகோதரா, நீ வெட்கப்பட்டு போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஓ ராகா பாஷாகா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை கலிலும் முன்னேறி செல்வாதுக்கு உங்க பலத்தை நீ தந்ததுக்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை கலிலும் முன்னேறி செல்வாதுக்கு உங்க பலத்தை நீ தந்ததுக்கா. இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லாத அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் அல்லேலூயா அநேகர் வேதனையோடும் பாரத்தோடும் தவிச்சு கொண்டிருந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஒன்று விசாரித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தலையை தூக்கி விட்டிருக்கிறார், கரத்தை பிடிச்சு தூக்கி விட்டிருக்கிறார். அதன் அர்த்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், இனியும் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கிற இந்த காற்று, உங்களுடைய வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற இந்த புயல், இது நிலைநிற்கிறது அல்ல. இது சீக்கிரமாய் உங்களை விட்டு மாறும். வேதனைகள் உங்களை விட்டு மாறும். பிரச்சனைகள் உங்களை விட்டு மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதுக்கு நான் விடாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ கலங்காதே. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். உன் வேலையோடு கூட இருக்கிறார். உன் பிசினஸோடு கூட இருக்கிறார். நீ செய்யும் பணிவிடைகளில் தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. 5 அப்பம் கொண்டும் 2 மீன் கொண்டும் 5000 பேரல்ல, கிட்டத்தட்ட 25,000 பேரோളം புசித்து வேதம் சொல்லுகிறார். சேசு மீதே வந்தா 12 கொட்ட அப்பத்தை சீசர்கள் தலையில் அல்லேலூயா ஆண்டவர் அல்லேலூயா தூக்கி சுமந்து சொன்னார்கள். காரணம் என்ன? விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். இந்த இருக்கிற உன்னுடைய கஷ்டம், இந்த இருக்கிற உன்னுடைய தோல்வி, இந்த இருக்கிற உன்னுடைய வேதனை அல்ல பனி போல உருகும். மகளே, நீ கலங்காதே. பிரச்சனை முன்னே விட்டு மாறும். தகப்பனே, நீ கலங்காதே. பிரயாசம் முன்னே விட்டு மாறும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் தலைகுனிந்து போகாது. நீ ஒருபோதும் வேதனைப்பட்டு போகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அல்ல இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது இடத்தே காலின் பாகத்து வேதனையோடு பாரப்படுகிற ஒரு நபரை ஆத்துமாவை காட்டுகிறார். இப்பொழுதே நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே அந்த வேதனை அந்த
இடத்தில் சுகமாகிறது. இயேசு அந்த நபரை சுகமாக்குறது. கர்த்தர் சொல்லுகிறார், தலை பைத்தியக்காரியை போல பிடித்து கொண்டு ஒரு சகோதரி இருந்து வேதனைப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த வேதனை மாறுகிறது. கர்த்தர் உன் நோயை குணமாக்குறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே. உனக்கு நஷ்டப்பட்ட காலங்கள், உனக்கு நஷ்டப்பட்ட சந்தோஷத்தை தேவன் திருப்பி தர போகிறார். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது பயங்கரமான கடபாரத்தோடு இனி எப்படி நான் முன்னேறும் என்று சொல்லி ஒரு சகோதரி இருந்து பாரப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போக. நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது புருஷன் எந்த விதத்திலும் கோஆபரேட் பண்ணாமல் மன அழுத்தம் கொடுக்கிறார், வேதனை கொடுக்கிறார் ஒரு சகோதரி அநேக வருஷங்களாய் அதில் தவிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. ஹாத்தலா ரகநகசியா, உன் நஷ்டப்பட்ட காலங்களை இயேசு திருப்பி தர போகிறார். ரிபனகனகதியானகா, இப்பொழுதே செபிச்சு கொண்டிருக்கும் போது உயர்த்தெழும்பல் வல்லமை எல்லா இடங்களிலும் வெளிப்படுகிறது. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை எச்சரிக்கையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சகோதரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக வருஷங்களாய் குடும்பத்தில் கலக்கம், வேதனை, பிரயாசம். கர்த்தர் சொல்லுகிறார், 2026 உனக்கு இழந்துட்ட வருஷத்தை, இழந்துட்ட சமாதானத்தை, இழந்துட்ட சந்தோஷத்தை கர்த்தர் திருப்பி தர போகிறார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் உண்டு. ராமானா ரகனா தனாதனா உடமா நகரா தனாதனா அந்தனா ரகல்துனா ரகட்சி. ஆயிரக்கணக்கின் மைல்களுக்கு அப்புறம் ஒரு சகோதரி வயிற்று வலியால் பாரப்பட்டு அதில் தவிச்சு கொண்டிருக்கிறார். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது வயிற்று வலியின் வேதனை, வயிற்று வலி இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகளை விட்டு விலகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புதம் குடும்பங்களில் நடக்கிறது. ரீபான ஹரகசியாதன கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இழந்துட்ட காலங்களை, உனக்கு நஷ்டமான சந்தோஷம், உனக்கு நஷ்டமான பணத்தை, உனக்கு நஷ்டமான பொருட்களை கர்த்தர் திருப்பி தர போகிறார். எத்தனை வருஷம் முன்னாடி நஷ்டமானதனால கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் திருப்பி தரும். நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு இரு, கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையோடு இரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்தை தூக்கி விட போகிறார். நீ கலங்காதே. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நமக்கு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே சபை ஆசீர்வதிக்கிறார், எல்டேஸ் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், ஊழியர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையில் இறங்கிய செய்வானட்டும், அற்புதம் நடக்கட்டப்பா. ஊழியர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள், என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தலைமுறைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இழந்துட்ட வருஷங்கள் திருப்பி வரட்டும். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேல் நடுவில் உண்டு சொன்ன பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்றைக்கு அதிகாலை வேளையில் குடும்பங்களை தொடட்டும். எல்லா தடசங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறார். சோர்வோடு கூட இருக்கிறார், அல்ல வேதனையோடு கூட இருக்கிறார். குடும்பங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஊழியர்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், சகோதரங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், குடும்பங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், தாய் தகப்பன்மாரில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், பிள்ளைகள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வேதனைகள், பாரங்கள், தோல்விகள் சகலதும் குடும்பத்தை விட்டு மாறட்டும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் உண்டு என்று சொன்ன கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு அதிகாலை வேளையில் குடும்பங்கள் இறங்கட்டும், ஊழியர்கள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் எதிர்காலத்தில் இறங்கட்டும். பரீட்சைக்காய் போய் ஹாலில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் எதிர்காலங்கள் தேவனால் கட்டப்படட்டும். பிளஸ் பரீட்சையில் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். 10ஆம் கிளாஸ் பரீட்சையில் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறிதும் பெரிதுமாய் எல்லா பரீட்சைகள் எழுதுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தடசங்கள் உடைந்து வாய்க்காதை போகட்டும். அற்புதங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும். ஈரான், அமெரிக்கா, அல்லது நடக்கிற இஸ்ரவேல் நடக்கிற போட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். யுத்தங்கள் மாறி போகட்டும். ராஜ்யங்களில் சமாதானம் உண்டாகட்டும். இந்திய அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் நடக்கிற யுத்தங்கள் மாறட்டும். அல்லேலூயா. யுக்ரைனில் ரஷ்யாவில் நடக்கிற யுத்தங்கள் மாறட்டும். கர்த்தர் ஆண்டவர் சமாதானங்கள் ராஜ்யங்கள் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். இந்த அதிகாலை வேளையில் குடும்பங்களுடைய சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது.
ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது உனக்கு இழந்துட்டதல்ல, உனக்கு நஷ்டமானதல்ல கர்த்தர் திருப்பி தருகிறார். எந்த மனுஷன் கையில் கட்டப்பட்டாலும், எந்த பேயுடைய கையில் அகப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அது திருப்பி கிடைக்க போகிறார். அதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க போறா. மகனே மகளே, நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாற, உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போக பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இறங்கி அசைவாடுகிறார். இயேசுவின் நாமத்தில் எதிர் திட்டங்களை உடைக்கிறார், எதிர் வல்லமைகளை உடைக்கிறார். அற்புத விடுதல் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளிப்படட்டும். எல்லா தடசங்கள் அதிகாரம் உள்ள கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உடமல கனகத நாதுர கனகசியாதனா உடல் மனாதிக ரட்சத ரத்தன பாதவ ரத்துன வேதவ ரந்தனாசி அடகம் மனக துரதன வேதம் வைஷவ நாதகசி கர்த்தனாதிபல் துணி வைடல் கவனகசி. எல்லா தடசங்களை குடும்பத்தை விட்டு விலகுவதாக. எதிர்கிரியங்கள் எதிர் திட்டங்கள் உடைந்து வாக்காதை போகட்டும். ஒரு அற்புதம் குடும்பங்களில் நடக்கட்டும். வேதனைகள் மாறட்டும், பாரங்கள் மாறட்டும். வசனம் குடும்பங்களில் கிரிய பண்ணட்டும், சுவிசேஷம் கிரிய பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானவர் தடசங்களை மாற்றி விடுங்கப்பா. இந்த அதிகாலை வேளையில் உயர்த்தெழும்பல் வல்லமை குடும்பங்களில் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது வியாதிகள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. எல்லா மனக்கவலைகளை கர்த்தர் மாற்றுகிறது. இருக்கிற இருப்பிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். நம்புறவங்கள் இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற இருப்பில் அந்நிய பாஷையோட ஜெபம் பண்ணுங்கள். இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு ஒரு தோல்வி அல்ல, உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. இந்த ஜெபத்தில் நீங்கள் இதை பேசிக்கொண்டே இருங்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஆண்டவரே, பரிபூர்ண ஜெயத்தை குடும்பங்களில் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை தேவன் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை சுபத்தினுடைய விடுதலைகளை தேவன் சுதந்திரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எதிர் திட்டங்களே, எதிர் பிளானுகளே, எதிர் வல்லமைகளே நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அற்புதமானவர் செய்கிறதுக்காக எல்லா விதமான சத்துருவின் சதி திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறார். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டானதுக்காக, சமாதானம் உண்டானதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, தகப்பனே தாயாரே, ஊழியர்களே சகோதரங்களே, இழந்துட்டதெல்லாம் தேவன் திருப்பி தரப் போகிறார். உங்களுக்கு நஷ்டமான காலங்களை திருப்பி தரும், நஷ்டமான செழிப்பை திருப்பி தரும், நஷ்டமான சந்தோஷத்தை திருப்பி தரும், நஷ்டமான குடும்ப ஐக்கியத்தை திருப்பி தரும், நஷ்டமான பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை திருப்பி தரும், நஷ்டமான பணத்தை திருப்பி தரும், நஷ்டமான பொருட்களை திருப்பி தரும். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். அற்புதம் ஆண்டவர் செய்யும் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. Hallelujah.